ஹலோ போலீஸ். எஸ். கோடீஸ்வரம் மதன் கோபால் ஆபீஸ்ல திருட்டு நடக்குது. சீக்கிரமா வாங்க. நீங்க யாரு? Amar, Amar, we made it. We made it. So nice. நான் சொன்னபடி போலீஸ் ஃபோன் பண்ணிட்டியா? வெரி குட். இந்தா இது 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரே இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு உடனே ஏற்பட்டு போ. அங்க என்ன உனத்த அப்பா ஷாலினி ராதோட காத்துட்டு இருப்பாங்க. அவங்கள கூட்டிக்கிட்டு அமெரிக்கா. இந்தா இது டேல் போட்டோவும் அட்ரஸ் இருக்கு. பின்னால என் கழுத்து போட்டிருக்கேன். இதை பார்த்த உடனே நீ யாரும் புரிஞ்சு பாரு. இந்தா புறப்படு. ராஜா, இந்த நிலைமையில உன்னை விட்டுட்டு நான் மட்டும் தனியா போறது அவ்வளவு நல்லா இருக்காது. புரியாம பேசுறியா அமர்? நான் எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். கேளு. மதன் வீட்லயே நான் பெரிய குள்ள அடிக்கலைங்க நிரூபிக்கிறதுக்காக அவன் ஆபீஸ்லயே ஒரு சின்ன குள்ள அடிக்க போறேன். நானே போலீஸ்ல மாட்டிக்க போறேன். என்ன அபபானா 1 வருஷமோ 2 வருஷமோ தண்டனை கொடுக்க போறாங்க. ஜுஜுபி அதை அனுபவிச்சுட்டு நேரா நான் அமெரிக்கா வந்துடுறேன். அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா நிம்மதியா சந்தோஷமா ஜாலியா இருந்துருவோம். புறப்படு. ராஜா, இங்க பாரு போலீஸ் வந்துருச்சு. கமான் 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 ஹரி அப். God bless you. Rajasingam, welcome. அடே அடே பங்காளி ஜெய் அலெக் நிரஞ்சன். அடே அண்ணே, குட் மார்னிங். குட் நைட்டடா தம்பி. டிபிக்கு 379 பேட்டா ஒரே அமுக்கு 1 வருஷம் கம்பி. அண்ணே கரெக்ட், ரொம்ப கரெக்ட். எல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. செம ஆள் நீங்க. அப்புறம் ஏன் வெயிட் பண்றீங்க? கையில எறும்பு கப்பு மாட்டி கொஞ்சம் மரியாதை கூட்டு போயிடுங்க. என்னண்ணே இதுக்கு போய் ரொம்ப சூழ்ச்சியா யோசிக்கிறீங்க? நீ கோடிக்கணக்கான கொள்ளையடிப்ப, சாதாரண இரும்பு பெட்டிக்கு போய் நெருப்பு காமிச்சிட்டு இருக்கிய. இதுல ஏதாவது மர்மம் இருக்கோ? இதுல என்ன மர்மம் இருக்கு? நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கண்ணாலே பாத்தீங்களா? கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். அதுக்காகதான்டா பங்காளி என்ன அனுப்பிச்சிருக்காங்க. சரி, இப்போ உங்களுக்கு என்னதான் தோணும்? எனக்கு மேல ஒரு தலைவர் இருக்கார். அடிக்கடி என் மூளைக்கு வேலை கொடுப்பார். கொஞ்சம் பொறு சொல்றேன். ராஜசிங்கம், இன்ஸ்பெக்டர் ராமன். ஹலோ சொல்லுங்க. ஆஹா, நான் நினைச்சேன். தேங்க்யூ பங்காளி. பங்காளி, நமக்கு மேல ஒரு தலைவர் இருக்கான்னு சொன்னேன்ல, அவன் நம்ம மூளைக்கு வேலை கொடுத்துட்டான்டா. வேண்டாம், என்ன சொல்றீங்க? நான் ஒரு சின்ன கதை சொல்றேன், கேக்குறியா? நீ ஏற்கனவே மதன கோபால் வீட்டுக்கு போய் பெருசா கொள்ளையடிச்சு யாரோ உன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டேன். அதை மறைக்கிறதுக்காக அவன் ஆபீஸ்க்கு வந்து சின்ன கொள்ளைய அடிக்கிறேன். காரணம், இதுக்கு உனக்கு கிடைக்க போற தண்டனை 1 வருஷமோ 2 வருஷமோ தான். தண்டனை முடிஞ்ச உடனே ராஜா மாதிரி வெளியே வர போற, கொள்ளையடிச்ச பணத்தை எடுத்துக்க போற, உன் பட்டியை கூட்டிக்க போற, ஜாலியா வெளிநாட்டுக்கு போய் என்னாச்சு?